என்னது சார் இந்த தேங்காய் மாலை? தேங்காய் மாலைய வந்து நீங்க விநாயகருக்கு போட்டா உங்களோட கஷ்டம் எல்லாமே தீந்துரும். இது ஒரு எளிமையான பரிகாரம்ன்றாங்க. அவங்கள இப்ப நம்ம பேச வச்சுருக்காங்கல்ல, அதுக்காக பண்றாங்க. அதுக்கு போல தேங்காவ போய் ஒரு யானைக்கு குடுக்க சொல்லுங்க. ம். தேங்காவ உடைச்சு ஒரு யானைக்கு தானம் பண்ண சொல்லுங்க. அன்னதானம் தானம். அதுக்கு ஃபுட் குடுக்க சொல்லுங்க. அதுதான் கேது. விநாயகருக்கு போய் போட்டதுனால எல்லாம் ஒண்ணும் விநாயகர் வந்து நீங்க சொல்றீங்க, இ வட இந்தியாவ வந்து நாங்க எதிர்ப்போம், நிப்போம்ன்னு சொல்றீங்க. இந்த விநாயகரோட எங்கேருந்து உருவாச்சுன்னா, வட இந்தியால உருவாச்சு. அப்ப எப்படி வந்து திடீர்னு விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஆளுங்க கொதிச்சு எழுதாங்க. அப்படியே உலகத்திலேயே விநாயகர் தான் இந்த ஊர்ல பிறந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே. நம்மளுதெல்லாம் முருகனோட கோயில். முருகன். அது முருகன் தான் மெயின். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வட இந்தியாவில் முருகன் கிடையாது. விநாயகர் தான் அங்கே ஃபேமஸ். அப்போ அவங்களோட கோயிலை எப்படி தனியாக திணிச்சு அதில் நம்ம அடிமையே ஆயிட்டோம். நாமெல்லாம் ராவண காலத்தில் ராவணனோட வம்சத்தை சேர்ந்தவங்க. ராவணனோட வம்சத்தை சேர்ந்தவங்க தமிழன். கல் தோண்டி மண் தோண்ட காலத்துல இருந்தா ராவணத்தான் நம்ம கும்பிட்டாகணும். ராவணனுக்கு எங்க கோயில் இருக்குது? ராவண கொன்ன நாள் தான் தீபாவளி. அதையே நீங்க பட்டு சேலையும் நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு பட்டாசு வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதுவே மிகப்பெரிய தவறு.